இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு சவ்வரிசியில் வடை தான். அதுக்கு நான் ஒரு செம் தண்ணி வெந்நி வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். வெந்நி கொதிக்கட்டும். இங்கே வந்து ஒரு ஒரு 100 கிராம் சவ்வரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அலசி எடுத்துட்டு அந்த வெந்நி கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த வெந்நியை ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறட்டும். பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறி நல்லா இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இருக்க தண்ணி வச்சு அப்புறம் வடிகட்டிடலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் அதே நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பொடி நறுக்கிருக்குங்க, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பொடியை நறுக்கின இஞ்சி துண்டு, கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4 பிரெட்டு அதையும் நான் பிச்சு உள்ளே போட்டிருக்கணும். போட்டு நல்லா சேர்ந்து தேவையான உப்பு போட்டு நல்லா மாவு, சவரிசி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். நல்லா பிரெட்டு துண்டு நல்லா தூளாக எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கணும். தேவையான கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சா கையில் ஒட்டாது. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வடைக்கு தட்டுவோம்ல, பருப்பு வடைக்கு, அதே மாதிரி நம்ம கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தி வடைக்கு சுடுற மாதிரி வச்சு இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம செஞ்சு வச்சதை ஒன்று ஒன்றா போட்டு உள்ளே போட்டுடலாம். போட்டு அப்புறம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். நான் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா உருந்து போயிடக்கூடாது. அதுக்காக தான் கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒன்றா எடுத்துடலாம். அதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி சவரிசியில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம காலையிலும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை நைட் சாயங்காலம்னாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப எல்லாருக்கும் நல்லா இருக்கும். எல்லாரும் செஞ்சு சாப்பிடலாம். இது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே.